வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. ஸ்ரீமுஷ்ணம் அருகே வாலிஸ்பேட்டை கிராமத்தில் வீடுகளின் பின்பக்கத்தில் வைத்திருந்த பித்தளை பாத்திரங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நேரத்தில் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக பெரிய பெரிய பித்தளை பாத்திரங்கள் வைத்திருந்த நிலையில் மர்ம நபர்கள் அதனை திருடிச் சென்று விட்டதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள வாலிஸ்பேட்டை கிராமத்தில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தில் இவர்களது வீடுகளின் பின்புறம் குளியலறை பகுதிகளில் இரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கு வைத்திருந்த பித்தளை பாத்திரங்களை திருடிச் சென்றுள்ளனர். 6க்கும் மேற்பட்ட வீடுகளில் பின்புறம் வைக்கப்பட்டிருந்த பித்தளை பாத்திரங்கள் திருடப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது இப்பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை கடுமையாக இருந்து வரும் நிலையில் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக பழமையான விலை உயர்ந்த பித்தளை பாத்திரங்களை வைத்து அதில் தண்ணீரை பிடித்து வைத்து சேமித்து வைத்திருந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் இங்கு நுழைந்த மர்ம நபர்கள் பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு பித்தளை பாத்திரங்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் ஏற்கனவே இப்பகுதியில் பல திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இப்போது பித்தளை பாத்திரங்களை மர்ம நபர்கள் எடுத்து சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் உடனே குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களை மீட்டு தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படியான நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர். பித்தளை ஜாமான் போனது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா வீட்லயுமே எல்லாம் லேடிஸ் இருக்கோம். நாங்க எல்லாரும் ஒரு பொண்ணு எல்லாமே வச்சிருக்கோம். நாங்க நாளைக்கு எங்க பொண்ணுக்கு எல்லாருக்கும் உத்தரவு யாரு என்ன பொண்ணுங்க இருக்கிறாங்க. அந்த 5 பொண்ணுங்களுக்கு யாரு கேரண்டி கொடுப்பாங்க? போலீஸ்காரங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. போறாங்க மறுநாள் இட்டு வந்து அந்த பசங்களை இட்டு வந்து விட்டுறாங்க. அந்த பசங்களை நாங்க சொல்ல மாட்டோம். என்ன எதுன்னு நீங்க தான் எங்களுக்கு முடிவு எடுத்து சொல்லணும். நாங்க எப்பவுமே இந்த மாதிரி நடந்து கிடையாது. இப்போ ஒரே நைட்ல இத்தனை பேர் 10 பேர் கோவலையோட தீக ஒரு வீட்டுல 2 கோவலை எல்லாமே ஒரு மூட்டை எங்களுக்கு சரியான முடிவே வேணும். நடவடிக்கை கிராமம் இது. இங்க ஃபர்ஸ்ட்ல 3 வீடு, லாஸ்ட்ல 3 வீட்லயும் பெரிய பெரிய பித்தளை கோவலை காணாம போயிடுச்சு. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அப்போ வந்து நாய் குலைச்சது. ஆனா யாரும் பாக்கல. அந்த டைம்ல வந்து இந்த ஓரத்து வழியா வந்தா எப்படி குலைக்க தெரியும். கோவலையை காணோம். அங்க பின்னாடி இவங்க வீட்டுல வந்து பாத்ரூம்ல இருந்த கோவலையை வந்து வெளியில எடுத்துட்டு வந்து தண்ணியை வெளியே ஊத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிருக்காங்க. 10 கோலமே இன்னைக்கு 60,000 70,000 வரும். அமௌண்ட் அவ்வளவு வரும். எல்லாம் கிராமத்துல போய்க்கிறாங்க. இந்த மாதிரி திருடனா நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி தர முடியும்? நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முடிவு கொடுக்கணும். அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். மோட்டர் காயில் காணாம போச்சு. அப்புறம் ஒயர் எடுத்துட்டு போனாங்க. இப்ப மறுபடி வந்து ஊர்ல வந்து தெருவுலயே நடந்துகிட்டு இருக்கு. என் வண்டிக்கு வந்து சைடு லாக்கு கிடையாது. சும்மா நாளைக்கு என் வண்டி காணாச்சுன்னா அப்படி யார்கிட்ட கேட்க முடியும்? எனக்கு இதுக்கான நடவடிக்கை நாளைக்கு மேல மேல பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும். நாங்க வந்து இதுக்கு நாங்க அரசாங்கம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு வந்து அரசாங்கம் பதில் சொல்லணும். பாத்ரூம் திறந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா வாய்ப்புக்குள்ளதான் இருக்காங்க. சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க அவங்கள. 3 நாளா வந்திருக்காங்க. 3 நாளா வந்து பாத்துருக்காங்க. பாத்துட்டு நேத்து வந்து பொருள் எல்லாம் எடுத்திருக்காங்க. கரெக்டா இவங்க வீட்டுல இருக்கு. இவங்க வீட்டுல பித்தளை பொருள் சொல்லிட்டு கரெக்டா அந்த பித்தளை பொருள் கோவலை பித்தளை தவளை இதை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பொருள் இன்னைக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் வரும்.